சக்காலத்தி பார்க்கறாளே. உன்னையும் உங்க அம்மாவையும் தவிக்க விட்டுனா த்ரிஷா, நான் இன்னைக்கு தான் த்ரிஷா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மனசுல பெரிய பாரத்தையே இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. இத்தனை நாள் நீ என் கூட இல்லாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா த்ரிஷா? எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ என் லைஃப்ல எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. சாரி த்ரிஷா, என்ன கெட்ட நேரமோ என்னவோ தெரில, இப்படி என்னோட வாழ்க்கை ஒரு ஆட்டை ஆட்டிடுச்சு. இனிமே யார் என்ன சொன்னாலும் எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன். உனக்காக நான் தைரியமாக நிற்குவேன் த்ரிஷா. உன் உசுரை காப்பாற்றுறதுக்கு நான் வேற ஏதாச்சும் ஒரு வழியை நான் தேடி இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு தப்பான வழியில் போய் நான் மாட்டிக்கிட்டேன். இனிமே என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கவே கூடாது. இனிமே எனக்கு ஒன்றே ஒன்று தான், எப்படியாச்சும் இந்த மோனிஷாவை இந்த வீட்டிலேருந்து துரத்தி விடணும். இனிமே அவள் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது. எல்லாம் என் குழந்தை வந்த நேரம்தான். என் குழந்தை உன் வயிற்றுல இப்போதான் உருவாயிருக்கு. இப்போவே எனக்கு எவ்வளோ நல்லதெல்லாம் நடந்திருக்கு பாரு. நீ வீட்டுக்கு திரும்பி வந்துட்ட, நான் அப்பா ஆயிட்டேன், எங்கள் அம்மா பாட்டி ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நீ அம்மா ஆயிட்ட த்ரிஷா, அம்மா ஆயிட்ட. எனக்கு 7 வருஷம் நம்மளுக்கு குழந்தை டக்குன்னு ஆயிருந்தா கூட நம்மளுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காது. 7 வருஷம் நம்ம அந்த குழந்தைக்காக தவமாக இருந்து அந்த குழந்தை இப்போ இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கூட எனக்கு தெரியாது. இது பாரு த்ரிஷா, இனிமே என் வாழ்க்கை மொத்தமும் நம்ம குழந்தைக்காகவும் மட்டும்தான் த்ரிஷா. ஏன்னா அது எப்படி வளர்க்கணும், எப்படியெல்லாம் வளர்க்கணுன்ட்டு நான் கனவு காண்றேன் தெரியுமா? என் குழந்தையோட கால் பாதம் கூட கீழே தரையில் விழாத மாதிரி நான் பார்த்துக்க போகிறேன். இந்த வீட்டுக்கே ராஜாவோ ராணியாவோ என் குழந்தை இருக்கும். அப்படி எனக்கு சந்தோஷத்தில் ஜோர கத்தலாம் போல இருக்கு. அது மட்டும் இல்லை த்ரிஷா, என் குழந்தை எப்போ இதோ இந்த கையில் எப்போ வருமோ, எப்போ தூக்குவோன்னு ஆயிட்டுக்கு த்ரிஷா எனக்கு. ஏய் த்ரிஷா, நான் இவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டே இருக்கேன், நீ என்ன எதுவுமே பேச மாட்டேன்ற? த்ரிஷா, உன்னதான் கூப்பிடுறேன். ஒன்றும் இல்லைங்க. ஏய் த்ரிஷா, என்னாச்சு? என்ன த்ரிஷா என்னாச்சு? என்ன பாரு, யான் த்ரிஷா அழுவுற? என்னாச்சு? இல்லைங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதை கேட்டு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. என்னடி சொல்கிற? நான் சந்தோஷமாக தானடி பேசிகிட்டு இருந்தேன். உன்னையும் எந்த மனசு புண்படுத்தாத மாதிரி தானே நான் பேசினேன். இப்போ என்ன அழுவுற? எதுக்காக அழுவுற? எனக்கு புரிகிற மாதிரி சொல்ல. நீங்கள் மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை எப்படிலாம் வளர்க்கணும், கொஞ்சணுன்னுட்டு எவ்வளோலாம் ஆசை மனசுலே வச்சு இப்படி ஆசை கனவு கண்டிருக்கிறீங்க. ஆனால் அந்த கடவுள் நம்மளுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு தான் குழந்தை கொடுக்கணுமாங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட எனக்கு சொல்லிக்கவே இல்லைங்களே எவ்வளோ ஆசையை. ஏங்க, ஏன் இந்த 7 வருஷத்தில் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எங்கே போனாலும் என்னை மலடின்னு சொல்லி எல்லா ஃபங்க்ஷன்லேயும் என்னை ஒரு மூலையில் ஒதுக்கி வச்சு என்னை அசிங்கப்படுத்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தாங்க என்னை இப்போ கூட என்னை விட்டு கொடுக்காம என் மனசனை ஓடிக்காம நீங்கள் மட்டும் ஏங்க இவ்வளோ அன்பை என் மேலே காமிக்கிறீங்க? நான் எவ்வளவோ தப்பு செஞ்சுருக்கேன், நான் கெட்டவளாக இருந்திருக்கேன். அப்போல்லாம் கூட நீங்கள் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்க. இப்போ கூட நீங்கள் ஒரே மாதிரி தாங்க இருக்கிறீங்க, நீங்கள் மாறவே இல்லை. நான் தாங்க உங்களை தப்பாக நினச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க. இல்லை த்ரிஷா, நீ அழுவாத. நீ என்ன தப்பாக நினச்சிட்ட? நான் தான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன். அந்த மோனிஷா கழுத்தில் தாலி கட்டிட்டு உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கொள்ளாம நீ அன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கும் போது கூட நீ எவ்வளோ கஷ்டப்பட்டன்னுட்டு என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த டைமில் என்னால் பேச முடியல. உன் உயிரை காப்பாற்றணுன்ட்டு மைண்டில் இருந்துச்சு, வேறு எதுவும் இருக்கலை. எப்படியோ என்னவோ தெரியல,
திருப்பி அந்த கடவுள் நம்ம குழந்தைய உன் வயிற்றுல உருவாக்கி உன்னை திரும்பி அந்த வீட்டுக்கு வர வச்சுட்டாரு. எனக்கு இதுவே போகணும் திரிஷா, வேற எதுவும் வேணாம். இங்க பாரு, இப்போ நீ முழுதாம இருக்க. இந்த டைம்ல அழுவக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. சரியா? சந்தோஷமா இருக்கணும். சரியா? நீங்க இருக்கும்போது நான் சந்தோஷமா தாங்க இருப்பேன். ஆனா என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. இல்லை த்ரிஷா, நீ எந்த தப்பும் செய்யல. நான் தான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன். இங்க பாரு, நீ தான் என்ன மன்னிக்கணும். என்னை மன்னிச்சிடு த்ரிஷா. உன்னை நான் ஏமாத்தி அந்த மோனிஷா கழுத்தை தாலி கட்டிருக்கவே கூடாது. என்னவே வந்தா வரட்டும் நான் பார்த்து நான் சரி செஞ்சு அவள் கழுத்தை நான் தாலி கட்டிருக்கவே கூடாது. என் வாழ்க்கையிலேயே நான் பெரிய பெரிய தப்பு செஞ்சேன்னா அது ஒன்று மட்டும்தான் த்ரிஷா. இல்லைங்க, நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே தப்பு செய்யலைங்க. நீங்கள் என்னோட உசுரை காப்பாற்று தானே அந்த மோனிஷா கழுத்தில் தாலி கட்டினீங்க. இந்த இடத்துல யாராக இருந்தாலும் அப்படி தானேங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் தாலி கட்டியிருந்தா கூட அவன் நிரலை கூட நீங்கள் தொடலையே. அதாங்க நீங்கள். எனக்கு இது போதுங்க, இது போதும். என்னங்க, நான் சாவர வரைக்கும் என் கூட இருப்பீங்களாங்க? கண்டிப்பா இருப்பேன்டி. என்ன இது இந்த டைம்ல போய் சாவுக்கு இவன் வெளில பேசாத, எனக்கு கோவம் வரும். இங்க பார், நான் இனிமே என் உசுரை வச்சு நான் வாழ்றேன்னா அது உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் மட்டும்தான். என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேங்க. த்ரிஷா, எனக்கு ஒரு ஆசைடி. என்னதுங்க? நான் உன் வயிற்ற தொட்டு பார்க்கட்டா? தங்கம், அப்பாவை மன்னிச்சிடுறா. உங்கள் அம்மாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அப்பாவை மன்னிச்சிடு. வெளியே வந்த உடனே நல்ல கால் அள்ளி அப்பாவை போட்டு மிதி. சரியா? உன்னையும் உங்கள் அம்மாவையும் தவிக்க விட்டேனா என்னை மன்னிச்சிடுறா தங்கம், மன்னிச்சிடு. நீ வெளியே வந்த உடனே இந்த உலகத்துக்கே நீதான் ராஜான்ற மாதிரி நான் உன்னை வளர்ப்பேன். உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நான் இனிமேல் எந்த வகையிலையும் கஷ்டப்படுத்தவே மாட்டேன் செல்லும். கஷ்டப்படுத்தவே மாட்டேன், படுத்த மாட்டேன், படுத்த மாட்டேன். நீங்கள் அழாதீங்க. எதுக்குங்க அழுவுறீங்க? இப்போது சந்தோஷப்படுற நேரம். சந்தோஷமாக இருங்க. நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இப்படி நீங்களே அழுந்தா என்னங்க? இல்லை த்ரிஷா, இல்லை. உங்கள் ரெண்டு பேரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க, ரெண்டு பேரும் என்னை மன்னிச்சிடுங்க. என்னங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கொஞ்சம் கீழே கூட்டிகிட்டு போகிறீங்களா? என்ன த்ரிஷா, உனக்கு இப்போதான் 2 மாதம் ஆகுது. படிக்கட்டுலலாம் ஏறி இறங்கக்கூடாதுமா. ப்ளீஸுங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. கூட்டிகிட்டு போங்களேன். சரி, நீ ரூம்லேயே இருந்தா அழுதுகிட்டே இருப்ப. சரி வா, நம்ம கீழே போயிட்டு வரலாம். பார்த்து பத்திரமா இருக்கு த்ரிஷா. நான் இறங்குற விடுங்க, நீங்கள் பயப்படாதீங்க. பார்க்க தானே போகிறேன். இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு பார்க்க போகிறீங்கன்னுட்டு உங்கள் குழந்தை உங்கள் கைக்கு வந்த உடனே இன்னும் மறந்துடுவீங்க. அப்படித்தானே? ரொம்ப தான் பண்ணுறாங்க 2 பேரும். இவ இன்னைக்கு தான் வந்தா என்ன ஆட்ட போடுறா. நிஜமாவே இவன் முழுகாம தான் இருப்பாளோ? அப்படியே எனக்கு பார்க்க கீழேருந்து உச்ச மண்டை வரைக்கும் சுருன்னு எனக்கு கோவம் வருது. எனக்கு ஒரு டைம் வராமலையா போயிடும். அப்போ பார்த்துக்கிறேன்டி உன்னை. அடடடட, சக்காலத்தி பார்க்குறாளே. இருடி, உனக்கு இப்போ பாரு எப்படி எறிய வைக்கிறேன்னுட்டு. என்னங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்க? என்ன த்ரிஷா இப்படி கேட்ட? இப்போதானே ரூமில் சொன்னேன், நீ தான் எனக்கு உசுறு, நீ மட்டும்தான் எனக்கு உசுறு. நம்ம பார்க்குறோன்னுட்டு வேணும்னுட்டே நம்மளை எரிய வைக்கிறதுக்குன்னுட்டே கேட்பா. என்னன்னு தெரிலங்க, எனக்கு இந்த கால் ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் அமுத்தி விட்றீங்களா? வா, ரூமுக்கு போகலாம், அமுத்தி விட்றேன். இல்லைங்க, எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கு. இங்கே கொஞ்சம் அமுத்தி விடுங்களேன். சரி உக்காரு. நீங்கள் உக்காந்து அமுத்தி விடுங்க, நான் நின்று பார்க்குறேன். அப்பா, இப்போதாங்க சுகமாக இருக்கு. கொஞ்சம் கீழே அமுத்தி விடுங்க. இங்கேயா? ஆமாங்க, உங்கள் கை
பூ போல இருக்குங்க, நல்லா இருக்கு. இதே மாதிரி டெய்லி அமுத்துவீங்களாங்க? என்ன கேள்வி இது? டெய்லி கண்டிப்பா அமுத்தி விடுறேன், சரியா? என்னங்க எங்கேயோ கரிகிற வாசனை அடிக்குதுங்க. அது கிச்சன்ல யாராச்சும் வேலை செஞ்சு இருப்பாங்க, அது இருக்கும். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோயோ, நீ எந்த வேலையும் செய்யாத தாயே, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? என்னங்க எனக்கு கால் வலிக்குது, எப்படி இந்த படிக்கட்டு இறங்க முடியும்? நீ சொல்லு, தூக்கிட்டு போற மாமா. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பாசங்க என் மேல. மாமா என்ன என்ன மாமா, நீங்க போய் அவளுக்கு கால் அமுத்தி விட்டுக்கிட்டு. நான் தம நீ வந்து அமுத்துறியா? நான் அவளோட தாலி கட்டின புருஷன்டி, நான் தான் அமுத்துவேன். வேற யார் அமுத்துவா? இருந்தாலும் நீங்க ரொம்ப பண்றீங்க. ரூம்ல பண்றதெல்லாம் இப்படி எல்லாருக்கும் முன்னாடி படிக்கட்டுல பண்றீங்க. இப்போ நாங்க என்ன பண்ணோம்? ரூம்ல பண்றது இங்க பண்ணோம். இங்க பார், அவ கால் வலிக்குதுன்னா முழுகாம இருக்கால, அதுதான் அமுத்தி விட்டேன். இப்போ ரூம்ல அமுத்தி விடுங்க, இதெல்லாம் அமுத்தாதீங்க. அது நீ சொல்லாத. என் பொண்டாட்டிக்கு நான் ஹாலில் கூட உக்காந்து கால் அமுத்துறேன். அது கேட்கறதுக்கு நீ யாரு? உன்னை யார் இதெல்லாம் பார்க்க சொன்னாங்க?